எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெனா ஃபார்ம் யூடியூப் சேனல். போன வீடியோவில் நான் கவு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மாடு வாங்குறத பற்றி பார்க்கலாம். நான் இப்போது மாடாக வாங்க போகிறதில்ல, கன்றுக்குட்டி தான் வாங்க போகிறேன். அந்த கன்றுக்குட்டி வாங்குறதுக்கு நம்ம சேலத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். அவர் தான் நமக்கு வாங்கி கொடுக்க போகிறாரு. வாங்க நம்ம சேலத்துக்கு போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக வாங்கின கன்று பார்த்திங்கன்னா இது தான். ரெட் சிந்தியில் ஜெர்சி கிராஸு. இது இன்னும் பல் போடலை, 1 இயர் ஆகுதுன்னு சொல்லி இதோட ஓனர் சொல்லியிருந்தாங்க. நம்ம டேரெக்டாக ஃபார்மர்கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தோம். அவங்க வீட்டிலே பிறந்த கன்றுக்குட்டி தான், அதனால் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. இதோட அம்மா பார்த்திங்கன்னா 18 லிட்டர்ஸ் கிட்ட மில்க் ஈல்டு கொடுத்துச்சு ஒரு பர் டேவுக்கு. மார்னிங் 9 ஈவினிங் 8 அந்த மாதிரி கொடுத்துச்சு. அதையும் நம்ம நேர்லேயே பார்த்துருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட ப்ரைஸ் 20,000 கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் நெகோஷியேஷன் பண்ணி பேசி 18,000க்கு முடிச்சிருந்தோம். இந்த 18,000க்கு இந்த ரேட்டு ஓகேவா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக எடுத்த கன்றுக்குட்டி ஜெர்சியில் கிராஸ் டைப்பு, கொம்பு டைப்பான ஜெர்சி. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வியாபாரிக்கிட்ட எடுத்திருந்தோம். அதனால் இதோட எக்ஸாக்டான பேரண்ட்ஸ் டீட்டெயில் கிடைக்கல. இதுவும் பார்த்திங்கன்னா பல் போடாத கெடேரி. இதுக்கு அவங்க கேட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20,000. இதை நம்ம கொஞ்சம் நெகோஷியேஷன் பண்ணி 16,000க்கு முடிச்சிருந்தோம் இதோட ரேட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டேவே நம்ம ஒரு வண்டி வாடகைக்கு பேசி 2 கன்றுக்குட்டியுமே வண்டியில் லோட் பண்ணியாச்சு. நம்ம சேலம் ஆத்தூரில் எடுத்திருந்தோம் 2 கன்றுக்குட்டியுமே. அங்கேருந்து நம்ம ஊர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 170 கிலோமீட்டர். அதுக்கு அவங்க கேட்ட டிரான்ஸ்போர்ட் சார்ஜு 5,500 கேட்டிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றிட்டோம். 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு வழியாக நம்ம 2 கன்றுக்குட்டியும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். 2 பேருமே வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சூப்பர் நேப்பியரை கட் பண்ணி கொடுத்தோம். 2 பேருமே நல்லா சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர வீடியோவில் இவங்க 2 பேரும் நம்ம எப்படி டிவார்மிங் பண்ணுறோம், நமக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்குறோம், எப்போ அவங்களுக்கு ஏஐ பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். இப்போது இந்த 2 கன்றுக்குட்டிக்கும் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்றதை கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த ரெட் சிந்தி அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 18,000. ரெண்டாவது எடுத்த ஜெர்சி கிராஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16,000. ப்ளஸ்ஸு நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 5,500. ப்ளஸ்ஸு வர வழியில் நம்ம எப்படி 5 ஹவர்ஸ் ட்ராவலு, அதனால் வர வழியில் நம்ம 2 சின்ன சின்ன பிரேக் எடுத்து தான் வந்தோம். ஒரு டீ பிரேக்கும் இன்னொரு லஞ்ச் பிரேக்கும் எடுத்து தான் வந்தோம். எனக்கு ப்ளஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு 2 பேருக்கும் சேர்த்து 300 ஆச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 39,800 ஆயிருக்கு. இதுதான் இப்போது நம்ம இனிஷியலாக நம்ம ஃபார்முக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஃபார்ம் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.